ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் தவிர கோல்டில் வேறு எந்த முறை மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியாவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சேமிப்பு எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நகை, அடுத்து லேண்டு. நகை எப்படி வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான கடையில் போய் நல்ல டிசைன் பார்த்து வாங்குறது தான் எல்லாருக்கும் தெரிந்த முறை. இது போக ஒரு சில ஜுவல்லரி ஷாப்பில் சந்தா முறையில் நகை வாங்கலாம். 1 இயருக்கு 12 சந்தா வச்சுருக்காங்க. அதில் 11 சந்தா நாம் கட்டினோன்னா ஒரு சந்தா அவங்களே கட்டி அந்த வருட கடைசியில் மார்க்கெட் ரேட்டில் அப்போ எவ்வளோ நகை விலை போயிட்டு இருக்கோ அந்த விலைக்கு நாம் நகையை வாங்கலாம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இது தவிர வேறு சில முறைகளும் உள்ளன. இதற்கு பெயர் தான் கோல்டு என்று பெயர். இதற்கு செய்கூலி, சேதாரம், கவர்மெண்ட் டேக்ஸ் என்று எதுவும் கிடையாது. இந்த திட்டம் யாருக்கு பயன்படும், யாரெல்லாம் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு நண்பர் அவருடைய 2 வயது மகளுக்கு இப்போவே நகை சேர்க்க வேண்டிய என்ற எண்ணத்தில் ஜுவல்லரி வாங்கிட்டு இருக்கார். நகை வாங்குவது என்பது நல்ல விஷயம்தான். ஏன்னா போன வருஷம் இதே நாள் 3000 ரூபாய்க்கு விற்ற 1 கிராம் தங்கம் இன்னைக்கு 4250 ரூபா இருக்குது. ஆனால் அவருடைய பொண்ணுக்கு நகை வேணுங்கிறது இப்போ கிடையாது. அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு 20 வருஷம் கழிச்சு தான். ஆனால் அப்போ அந்த நகையோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய டிசைன் ஆயிரும். அப்போ இதை மாற்றி செய்யணும்னா நீங்கள் செய்கூலி, சேதாரம் எல்லாம் கொடுக்க வேண்டும். இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சில நகைகளை தவிர கோல்டு எனப்படும் ஷவரிங் பாண்ட் மற்றும் கோல்டு ஃபண்ட் எனப்படும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் வாங்கலாம். இந்த ஷவரிங் பாண்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வெளியிடுறாங்க. இது போல் இதை வாங்கும்போது நகையை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரச்சனை கூட இருக்காது. ஆனால் இந்த சவரின் கோல்டு பாண்ட் மற்றும் கோல்டு ஃபண்ட் திட்டத்தின் மூலம் முதலீடு செய்யும் போது பாதுகாப்பு பிரச்சனை, செய்கூலி, சேதாரம் என்று எதுவும் கிடையாது. அதுபோக குறிப்பிட்ட அளவு வட்டியும் கிடைக்கும். உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு தேவைப்படும் போது இந்த பாண்டை விற்றுக்கிட்டு அதே ரேட்டுக்கு நீங்கள் கோல்டு, பிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கிடலாம். ஷவரிங் கோல்டு ஃபண்ட் இந்தியாவில் முதல்ல 2015 அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ மார்ச் 2020 10th சீரீஸ்னு போயிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இதை வாங்கும்போது மார்க்கெட்டில் விற்கும் விலையை விட 50 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இதை டிமேட் அக்கௌண்ட் எனப்படும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் வாங்க முடியும். ஒருத்தர் குறைந்தபட்சமாக 1 கிராம் முதல் அதிகபட்சமாக தனிநபர் 4 கிலோ வரை ஒரு வருடத்திற்கு வாங்கலாம். இதில் லாபம் உங்களுக்கு என்னவென்றால் வருடத்திற்கு 2.5% வட்டி கிடைக்கும். எக்ஸாம்பிள், ஒருத்தர் லாஸ்ட் இயர் இதே டைமில் தங்கம் 22 கேரட்டு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு 4250 ரூபா இருக்குது. அதாவது 1 கிராமுக்கு அவருக்கு லாபம் 1250 ரூபா கிடைக்குது. அது போக 2.5% வட்டியும் கிடைக்குது. ஆனால் இதை 5 வருஷத்துக்கு நீங்கள் விற்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் போது பேங்க்கில் இந்த டெபாசிட்டை கொடுத்து நீங்கள் லோன் எதுவும் வாங்கிக்கிடலாம். இந்த ஷவரிங் கோல்டு பாண்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கூட வாங்கலாம். இதை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வாங்கும்போது உங்களுக்கு பேங்க் டெபாசிட்டு ஃபிக்ஸ்டு ஸ்லிப்பு கொடுக்க மாதிரி இதே போல் இங்கேயும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். கோல்டு ஃபண்டை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு யூனிட் வாங்குறது மாதிரி தான். இங்கே நீங்கள் மொத்தமாகவும் முதலீடு பண்ணலாம். இல்லை என்றால் எஸ்ஐபி எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் குறைந்தபட்சம் மாதம் 500 ரூபாய்க்கு மேல் வாங்கலாம். அதிகபட்சமாக எவ்வளோ வேண்டுமானாலும் வாங்கலாம். இதற்கு வரம்பு எதுவும் கிடையாது. கோல்டு ஃபண்டு முறையில் வாங்கும்போது உங்களுக்கு நகை எப்போ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த ஃபண்டை விற்றுட்டு நீங்கள் ஆபரண நகை வாங்கி கொள்ளலாம். இங்கே லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே 0.5% ஃபண்டு மேனேஜ்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் கோல்டு ஃபண்டை ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச SBI கோல்டு ஃபண்டு மூலமாக முதலீட்டை தொடங்கலாம். வழக்கமாக ஷேர் மார்க்கெட் எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ தான் தங்க விலை ஏறும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அவங்களுக்கு வேறு எதில் முதலீடு பண்ணணும் பார்த்தாங்கன்னா, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது பாதுகாப்பான முதலீடாக இன்வெஸ்டர் எல்லாருமே இந்த கோல்டு ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சார்ட்டில் 86 வருஷம் தங்கத்தோட விலை, 10 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ ஏற்றம் கண்டிருக்குன்னு பார்ப்போம். 1925 18.75 இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் 1950 பார்த்தீங்கன்னா 99 ரூபா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 1960 111 ரூபா இருக்குது. அடுத்து 1970 184 ரூபா வந்திருக்கு. அடுத்து 1980
1330 இருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்தில் 1970க்கும் 1980க்கு தான் இடைப்பட்ட காலத்தில் தான் தங்கத்தின் விலை ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்தால 1990 பார்த்தீங்கன்னா 3200 இருக்குது. 2000 பார்த்தீங்கன்னா 4400. 1990க்கும் 2000க்கும் இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 1200 தான் அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்து 2010 பார்த்தீங்கன்னா 18500. இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு 2000 to 2010 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2020 44,500. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஏதாவது கமெண்ட் இருந்தால் இன்பாக்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.